ஹலோ ட்ரேடர்ஸ். நம்ம இன்னைக்கு மார்ச் 13 பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மார்ச் 12 பேங்க் நிஃப்டி ரிவ்யூ பார்த்துடலாங்க. நான் நேத்து சொன்ன மாரியே இன்னைக்கு ஒரு செம்ம அடிச்சாடுற டேவா இருந்துச்சு. செம்ம ப்ராஃபிட்டபிளான டே. நேத்து கொஞ்சம் செல்லிங் பிரஷர் கம்மியா இருந்தாலும், ஓரளவுக்கு இந்த லாஸ்ல தான் முடிச்சிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலைல 9:15 டூ 9:20 வரைக்கும் அதே நிலைமை கன்டின்யூ ஆச்சு. செல்லிங் பிரஷர்லயே இருந்துச்சு. என்னடா நம்ம ப்ரெடிக்ஷன் தப்பாயிடுமோன்னு கொஞ்சம் யோசிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் 9:20 டூ 9:30 செம்ம பெரிய புல் மூவ்மெண்ட்டுங்க. வெட்னஸ்டேனாலே என்னைக்குமே நாம தான். அந்த மாரி பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிச்சு. அவங்க யாருன்னு சொல்ற லெவலுக்கு. காலையில 9:15 டூ 9:30 ஒரு நல்ல புல் மூவ்மெண்ட்டா இருந்துச்சு. அது அப்படியே 10:45 வரைக்கும் நல்லா கன்டின்யூ ஆயிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் மேல போனாப்புல, இல்ல ஓரளவுக்கு நல்லாவே மேல போயிட்டே இருந்தாப்புல. அங்கங்க லைட்டா ஒரு ஒரு சில ரெட் கேண்டில் தான் நீங்க பார்க்க முடியும். இது எல்லாமே கிரீன் கேண்டில்ஸ் தான். அதுக்கப்புறம் 10:45 தான் ஒரு பியர் மூவ்மெண்ட் நடந்துச்சு. எப்பயுமே புல் மூவ்மெண்ட் நடந்தா அதுக்கு ஆப்போசிட்டா அதுக்கு அடுத்து வந்து பியர் மூவ்மெண்ட் நடக்கும். அந்த மாரி கொஞ்சம் பியர் மூவ்மெண்ட் நடந்துச்சு 12:00 வரைக்கும். எப்பவுமே இந்த சாப்பிடுற டைமு அதுதான் வந்து பேங்க் நிஃப்டில வந்து பியர் மூவ்மெண்ட்ஸ் நடக்கும். இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாவே நடந்துச்சு. ஏன்னா காலைல நடந்த புல் மூவ்மெண்ட்ல அந்த மாரி ஒரு புல் மூவ்மெண்ட். லாஸ்ட் 2 டேஸா வந்து பேங்க் நிஃப்டி பெருசா வந்து இதுவாகல. ஃப்ரைடேவும் அதுக்கு எல்லாம் சேர்த்து கால்லயே செம்ம ஒரு புல் மூவ்மெண்ட் குடுத்து வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பியர் மூவ்மெண்ட் 10:45லேருந்து 12:00 வரைக்கும் அடிச்சிருந்துச்சு. அதுவும் 11 டூ 11:45 நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வரைக்கும் செம்ம பெரிய ஒரு புல் மூவ்மெண்ட்னே சொல்லலாம். செம்ம டிப் ஆயிடுச்சு. ரெட் கேண்டில்லாம் செம்மையா கீழ போயிட்டே இருந்துச்சு. அந்த மாரி இருந்துச்சு. அப்போ ஒரு பதற்றம் இருந்துச்சு. செல்லிங் பிரஷர் அதிகமாகி இன்னைக்கு வந்து டவுன்ஃபால்ல தான் முடியுமோ அப்படின்னு. இருங்க பாய் மொமெண்டா 12:00 டூ 12:15 செம்மையான ஒரு ஸ்டெபிலேஷன் மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப் டவுன் ட்ரெண்ட் தான். முக்கியமா வந்து நான் சொல்லியே ஆகணும். டபுள் பாட்டம் புல்லிஷ் ட்ரெண்ட்ன்னு சொல்லுவாங்க. இத வந்து அதாவது கீழ இறங்குனதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா மேல போகும். அதுதான் வந்து நம்ம கேண்டில்ல வந்து டபுள் புல்லிஷ் டவுன் ட்ரெண்ட்ன்னு சொல்லுவோம். மேல ஏற போகுது அப்படின்றது. அத பிரெடிக்ட் பண்ற மாரி அப்பவும் ஒரு ட்ரேட் வந்து நான் சும்மா எடுத்திருந்தேன். அந்த டைம்ல தான் வந்து சும்மா எடுக்கலான்னு நெனச்சு தான் எடுத்தேன். ஆக்சுவலி காலையிலேயே ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்பியும் சரி கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் மாரி பண்ணியிருந்தேன். நான் வந்து யோசிச்சது மிஸ்ஸே ஆகல. ஒரு ஸ்டெபிலைசேஷன் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஃபுல்லா புல் மூவ்மெண்ட் தான். அடிதான். அடிச்சுக்கிட்டே இருந்தா போல. இது எப்படி சொல்றது? எப்பயுமே 12:00 வரைக்கும் ஒரு புல் மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட போயிடுவாங்க. அந்த டைமுக்கு அப்புறம் ஒரு பியர் மூவ்மெண்ட் வந்துட்டு, அதுக்கப்புறம் 2:15, 2:30க்கு அப்புறம் தான் ஒரு புல் மூவ்மெண்ட் வருமே. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லவே இல்ல. 12:00 பியர் மூவ்மெண்ட் நடந்துச்சா, அதுக்கப்புறம் அடி, 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 அடிதான். ஃபுல்லா புல் மூவ்மெண்ட் தான் இன்னைக்கு. அதுவும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து 48,000 வந்து பாயிண்ட் நிஃப்டி வந்து கடந்துருச்சு. பேங்க் நிஃப்டி 48,055 பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. நேத்த விட கம்பேர் பண்ணும்போது பிளஸ் 202 வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இது எப்படி சொல்றது? மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கம்பேக்ன்னே சொல்லலாம் பேங்க் நிஃப்டிக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு முடியும்போது ஒரு புல் மூவ்மெண்ட்ல சூப்பரான புல் மூவ்மெண்ட்ல முடிஞ்சிருக்கு. ஸோ செல்லிங் பிரஷருக்கு வந்து 1% கூட சான்ஸ் இல்ல. ஆனா ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு தேர்ஸ்டே வந்து சென்செக்ஸோட டே. ஸோ அதனால கொஞ்சம் நார்மலா தான் ட்ரேட் ஆகும் எப்பயுமே பேங்க் நிஃப்டி. ஸோ அதே மாரி நாளைக்கு ஒரு சுமாரா போகும். ஆனா டெஃபினட்டா வந்து கீழ விழுந்துராது. ஸோ பயப்பட தேவையில்ல. அன்டில் ட்ரம்ப் மாமா ஏதாவது வாய தொறக்கிற வரைக்கும். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் எதுவும் வாய தொறக்கல. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி, போஸ்ட் பண்றது முன்னாடி பார்ப்பேன். பார்த்துட்டு தான் இது பண்ணுவேன். நான் உங்களுக்கு சொல்றேன். டெஃபினட்டா நாளைக்கு ஒரு சுமாரான நல்ல டேன்னே சொல்லலாம். நாளைக்கும் ட்ரேட் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அந்த அளவுக்கு ஆசைப்பட தேவையில்லை. பட் ஆனாலும் ஒரு நல்ல டே. பை பை கைஸ். நான் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோவா நான் வரேன்.